அதிமுக திமுக அப்படின்ற ஒரு திராவிட கட்சிகளே இணைய தயாரானது. இவங்க தான் குதிரை பேரை நடத்தினாங்க. அதுதான் சொல்ல வரேன். குதிரை பேரை நடத்தினாங்க. யார் கேட்பது? திமுகவின் தலைவர். இதுக்கு என்ன பேரம்னு பேரு? கழுதை பேரமா? திமுக 30 ஆண்டு காலம் உயிரோடு இருப்பதே கஷ்டம். அந்த ஆத்திரத்தை அவங்க இப்படி அருவருப்பான வார்த்தைகளை கொட்டி தங்களையே அழுக்காக்கி கொள்ளுகிறார்கள் என்பதை அவர்கள் உணர மாட்டார்கள். அந்த புத்தி அவங்களுக்கு ஒரு நாள் வராது. அண்ணன் ஸ்டாலின் தேர்தல் முடிகிற வரை தாவேக்கா என்று ஒரு நாள் கூட உச்சரித்ததில்லை. அவருடைய அருமை புதல்வன் உத்தமபுத்திரன் திமுகவை ஒழித்து கட்டுவதற்கு அவதாரம் எடுத்திருக்கிற உதயநிதி அட்டை கத்தி நாஞ்சில் சம்பத் என்கிற நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினால் அந்த பேச்சு இரவு 3 லட்சம் பேர் பார்த்து விடுகிறார். ஸ்டாலின் பேசினால் 90 பேர் பார்க்கிறார். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா அந்த தேர்தலில் வெற்றி பெற்று விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்காரு. அதற்கு பின் அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சதா சார்? இல்லை, ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரி ஆளுநர் அவர்களிடத்தில் அவர் கடிதம் கொடுத்ததற்கு பிறகு தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் பனையூர் அலுவலகத்தில் நடந்தது. அங்கு தலைவர் வருகிறார், முதல்வர் வருகிறார் என்ற செய்தி அறிந்து நான் பனையூருக்கு சென்றேன். இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத காரணத்தால் நான் கலந்து கொள்ள விரும்பவில்லை. போனால் என்ன தடுக்க ஒண்ணு மாட்டாங்க, விரும்பலை. நான் தலைவரை என்று சந்தித்து ஒரு பட்டு வேட்டி அணிவித்து டிசம்பர் திங்கள் 5ஆம் தேதி நானும் முதல்வராகலாம் என்ற புத்தகத்தை தந்து தங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தேன். நீங்கள் முதல்வராகிவிட்டீர்கள், மனம் வரிந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பட்டு வேட்டேன். பிறகு வேற ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்டார். வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற்று வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் முதலமைச்சரை சந்திக்கிறேன். ஓகே சார். கோட்டையில் போய் பார்க்கணுன்னு ஆசை தான். அங்கே பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. நம்ம தலைவருடைய நேரத்தை, அந்த விலை மதிக்க முடியாத நேரத்தை கவர்ந்து கொள்ள விரும்பவில்லை. கட்சி பணிகளை ஒரு நாள் கோட்டைக்கு சென்று முக்கியமான அமைச்சர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு இந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் சோஷியல் மீடியாவை அவங்க ஃபோக்கஸ் பண்ணாததுக்கானதான் ரீசனாக அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் திமுக இளைஞரணி அமைப்பாளர் கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டம்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொன்னாங்க, ஸ்டாலின் அவர்களும் சோஷியல் மீடியாவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணல, அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட நம்ம அரசியல் பயப்படுத்தலை, அவங்கக்கிட்ட நம்ம வாக்கு கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? சோஷியல் மீடியாவை திமுக ஏன் பயன்படுத்தலை? இன்னும் சொல்ல அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? திமுக தகவல் தொழில்நுட்ப அணின்னு ஒரு அணி இருக்கு. அதனுடைய செயலாளர் டிஆர்பி ராஜா. அந்த தகவல் தொழில்நுட்ப அணியை இயங்கவில்லை. இயங்குவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. திமுகவை ஃபோக்கஸ் பண்றதுக்கு திமுகவை தயாராக இல்லை. ஆனா யூடியூப்ல வீடியோ எடுத்து போட்டோன்னு வச்சுக்கோங்க சார், ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும்ன்ற வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வருமே. அவங்க செய்தாங்க. இப்போது என்னன்னா அவங்களுக்கு ஒரு இயல்பாகவே ஒரு பலவீனம். நாஞ்சில் சம்பத் தலைவர் இல்லை, தலைவர் விஜய் சொல்லலை, நாஞ்சில் சம்பத் என்கிற நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினால் அந்த பேச்சு இரவு 3 லட்சம் பேர் பார்த்து விடுகிறார். ஸ்டாலின் பேசினால் 90 பேர் பார்க்கிறார். ஆகவே இவர்கள் பொதுமக்களிடமிருந்து அந்நியமாகிவிட்டார்கள். தமிழ் குடும்பங்களிலிருந்தே அந்நியமாகிவிட்டார்கள். அவங்க கையில் தான் கலைஞர் செய்திகள் இருக்கு, அவங்க கையில் தான் சன் நியூஸ் இருக்கு, அவங்களுக்கு ஆதிக்கத்துக்கு கீழே தான் நியூஸ் 18 இருக்கு, தமிழ் நியூஸ் இருக்கு, எல்லாம் அவங்களுக்கு தான். இன்னும் சொல்ல போனால் நான் பெரிது மதிக்கிற நெறியாளர்கள் எல்லாம் விலை போனார்கள். சன் நியூஸை பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டியில் கூட இருப்பதாக அவர்கள் காண்பிக்கவில்லை. சில புறம்போக்குகளை கொண்டு உட்கார வைத்து கொண்டு தாவேக்காவை டேமேஜ் பண்ணாங்களே தவிர
தாவேக்கா போட்டியில் இருப்பதாக சொல்வதற்கு கூட அவர்களுக்கு மனமில்லை. அண்ணன் ஸ்டாலின் தேர்தல் முடிகிற வரை தாவேக்கா என்று ஒரு நாள் கூட உச்சரித்ததில்லை. அவருடைய அருமை புதல்வன் உத்தமபுத்திரன் திமுகவை ஒழித்து கட்டுவதற்கு அவதாரம் எடுத்திருக்கிற உதயநிதி அட்டை கத்தி புதிய அடிமைகள் என்று சொன்னார். அப்போதும் அவர் தாவேக்கா என்றோ எங்கள் தலைவர் விஜயை பற்றிய பேரை சொல்லல. ஆனால் எங்கள் தலைவர் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று கன்னத்தில் அறைந்ததை போல திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமாகவும் ஆணித்தரமாகவும் சொன்னார். திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தை ஒரு குடும்ப ஆட்சியை வீழ்த்துவதற்கு உரிய நேரம் வந்துவிட்டது, அதற்கான தலைவன் விஜய் என்று எங்கள் நாட்டு மக்கள் அவரை அப்பொழுதே முடிசூடுவதற்கு முடிவெடுத்து விட்டார்கள். இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளும் அவர்கள் பக்கம் கவரி வீசியது. 700 கோடி ரூபாய் அதற்கு மட்டும் செலவழித்தார்கள். நாங்கள் பத்திரிகையில் விளம்பரமே கொடுக்கவில்லை, பத்திரிகையில் விளம்பரமே கொடுக்கல, தொலைக்காட்சியிலும் நாங்கள் விளம்பரம் கொடுக்கல. எடப்பாடி பழனிசாமி விளம்பரம் கொடுத்தார், ஸ்டாலின் விளம்பரம் கொடுத்தார், நாங்கள் கொடுக்கவே இல்லை. பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்காமல், தொலைக்காட்சியில் விளம்பரம் கொடுக்காமல், வாக்குக்கு பணம் கொடுக்காமல் அவங்க 10,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்தாங்க. அதிமுக 7,000 வரைக்கும் கொடுத்தாங்க. பணம் தோற்று போனது இந்த தேர்தலில், ஜாதி செத்து போறது இந்த தேர்தலில். இந்த தேர்தலில் தாவேக்கா என்கிற புதிய கட்சி இன்றைக்கு நிகழ்த்தி இருக்கிற அதிசயம் திமுகவை இன்றைக்கும் திண்டாட வைக்கிறது. திசை தெரியாமல் இன்றைக்கு திமுக தவிக்கிறது. அதனால ஒரு சோஷியல் மீடியாவை பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு யார் தடையாக இருந்தார்கள்? அந்த சோஷியல் மீடியாவை கையாளக்கூடிய உங்கள் தகவல் தொழில்நுட்ப அணியை சார்ந்த தம்பிகள் ஏன் இயங்கவில்லை? இதற்கு என்ன காரணம்? ஆகவே திமுக தன்னுடைய பலவீனம் எங்கே இருக்கிறது உணர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர கண்ணாடி வீட்டிலிருந்து கல்லறிவதை திமுக நிறுத்தி கொள்ள வேண்டும். நேத்து முந்தானியத்துல இருந்து அதிமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க சார். இதை மற்ற கட்சிகள் எப்படி சொல்றாங்கன்னா, எப்படி விமர்சிக்கிறாங்கன்னா, குதிரை பேரம் நடந்திருக்கு, பதவிக்கு ஆசைப்பட்டு இந்த பக்கம் வராங்க அப்படிங்கிற, தாவேக்கா சைடு வராங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சிக்கிறாங்க சார். இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தாவேக்கா அதிமுக சைட்ல இருக்கவங்களை ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது சார் இந்த டைம்ல. நான் என்ன கேட்குறேன், அரசியலில் இடம் மாறுவது என்பது அவர்களுடைய உரிமை. அதை அங்கீகரிப்பது என்பது அந்த கட்சியினுடைய பெருந்தன்மை. இன்னைக்கு அதிமுக 2 பிளவாக பிளந்து விட்டது. அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கின்ற எந்த திறமையும் இல்லாத ஒரு கையாலாகாதவன் எடப்பாடி பழனிசாமி. அவர் அதிமுகவுக்கு தலைமை தாங்க தொடங்கியதற்கு பிறகு இதுவரைக்கும் 12 தேர்தல்களில் அவர் தோற்றிருக்கிறார். எந்த ஜனநாயக பண்பும் இல்லாத ஒரு மிலேச்சத்தனமான மனிதன் எடப்பாடி பழனிசாமி. சசிகலாவினுடைய காலில் விழுந்து முதலமைச்சர் பதவியை பெற்றவர். சசிகலாவினுடைய அவையே கட்சியை விட்டு நீக்கினார். ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்த OPS அவர்களை நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, நிபந்தனை இல்லாமல் அதிமுகவில் சேருகிறேன் என்று சொன்ன பொழுது அவரை சேர்த்து கொள்ளவில்லை. இன்றைக்கு அவர் திமுகவில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டார். ஆகவே கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்று கருதாத எடப்பாடி பழனிசாமி தான் எப்பொழுதும் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்கிற சிம்மாசனத்தில் அவர் மிகுந்த குறியாக இருக்கிறார். ஆகவே எடப்பாடி பழனிசாமியை நம்பியோ அதிமுகவை நம்பியோ இனிமேல் பயணிக்க முடியாது. தேர்ந்தெடுத்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டுமானால், அவர்களுக்கு நாம் ஏதாவது செய்தாக வேண்டுமானால், அதிகாரத்தில் இருக்கிற தாவேக்கா நம்மை அணைத்துக் கொள்ளுமானால், அரவணைத்துக் கொள்ளுமானால் போய் சேரலாம் என்று முடிவெடுத்து தான் வந்தார். எங்கள் தலைவர் அவர்களை அரவணைத்து கொண்டார். இதில் குதிரை பேரம் ஒன்று நாங்கள் பேசவே இல்லை, அவர்களாக எடுத்த முடிவு. அந்த முடிவுக்கு முகம் தந்தார் எங்கள் தலைவர் விஜய். இதில் எந்த குற்றமும் இல்லை. இப்போ 4 பேர் இங்கே டிவிகேல ஜாயின் பண்ணதுனால இந்த கேள்வி கேட்குறேன் சார். கட்சி தாவுதல் தடை சட்டம் இதில் ஏதாவது நிரூபணம் பண்ண முடியுமா இந்த மாதிரி விஷயங்கள்ல? அவங்க தான் ராஜினாமா பண்ணிட்டாங்களே. அப்படி இருக்கும்போது அது 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 அதுக்கு தேவையே கிடையாது.
அவங்க எம்எல்ஏ இருந்து இதை செய்தால் தான் இந்த கட்சி தாவல் வந்து கேள்விக்கு வரும். அவங்க தான் ராஜினாமா செய்துட்டாங்களே. இந்த துணிச்சலை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆமாம், ஒரு பெரிய சிலுவைப்பாடு தேர்தலில் நிற்பது என்பது. அந்த சிரமங்களை அனுபவித்து கொண்டு வெற்றி பெற்றதற்கு பிறகு இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னா நம்ம இப்படி அம்மனமாக இருந்தால் எப்படி முடியும்? அதிகாரத்தில் இருக்கிற கட்சியினுடைய தயவு வேண்டும்னு வந்திருக்காங்களே தவிர வேற எந்த நோக்கமும் அவங்களுக்கு இல்லை. இத்தனைக்கும் பணம் என்பது அவங்களுக்கு குறிக்கோளும் இல்லை. இப்போ எஸ்ஐகே சுப்பையா வந்திருக்காருன்னு நெல்லை மாவட்டத்தில் அவர் தான் பெரிய கோடீஸ்வரர். அதெல்லாம் நோக்கம் கிடையாது. குதிரை பேரம் அப்படின்னு விமர்சிக்கக்கூடிய இந்த கட்சிகள் வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதிமுக திமுக அப்படின்ற ஒரு திராவிட கட்சிகளே இணைய தயாரானது. இவங்க தான் குதிரை பேரை நடத்தினாங்க. அதுதான் சொல்ல வரேன். குதிரை பேரை நடத்தினாங்க. ஸ்டாலின் திமுகவினுடைய தலைவர், 75 ஆண்டு கால கட்சியினுடைய தலைவர், அறிவியக்கம் என்று கருதப்படுகிற திமுகவின் தலைவர். அவர் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் பேபி அவர்களை தொடர்பு கொண்டு அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவை யார் கேட்பது? திமுகவின் தலைவர். இதுக்கு என்ன பேரம்னு பேரு? கழுதை பேரமா? நாங்க செய்தா இதை குதிரை பேரம்னு பேசிய, நீ இதை செய்தியே, இதுக்கு பேர் என்ன கழுதை பேரமா? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எங்களுக்கு ஆதரவு தர முடிவெடுத்ததற்கு பிறகு கொடுமையிலும் கொடுமை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய பொதுச் செயலாளர் நான் பெரிதும் மதிக்கிற கண்ணியத்திற்குரிய காதர் மைதீன் அவர்களை சித்தரஞ்சாஸ் வீட்டுக்கு வரவழைத்து உங்கள் முடிவை இப்பொழுது அறிவிக்காதீர்கள் என்று ஒரு 4 நாள் இழுபறி வந்ததற்கே ஸ்டாலின் தான் காரணம். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் பிஜேபி இல்லாத அரசு அமைந்திருக்கிறது என்று, ஒரு மதசார்பற்ற அரசு அமைந்திருக்கிறது, இதற்கு ஆதரவு கொடுக்கலாம் என்று அவர்கள் தேசிய அளவில் விவாதித்து முடிவெடுத்ததற்கு பிறகு நாங்கள் எடுத்த முடிவைத்தான் விடுதலை சிறுத்தைகளும் எடுப்பார்கள், நாங்கள் அதை பேசி வைத்துவிட்டு தான் இந்த முடிவை எடுத்துருன்னு சொன்ன பிறகு விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் தொல் திருமாவளவனை சித்தர்தாஸ் வீட்டுக்கு அழைத்து உங்கள் ஆதரவை இப்பொழுதே அறிவித்து விடாதீர்கள் என்று சொல்லி ஒரு 4 நாட்கள் ஒரு குதிரை பேரத்திற்கான முயற்சியை மேற்கொண்டது முட்டாள்தனமான நடவடிக்கை. இதை செய்தவர் அண்ணன் ஸ்டாலின், செய்த கட்சி திமுக. எங்களை சொல்ல முடியாது. ஆனா திருமாவளவன் அதுக்கு அடுத்த நாளே வந்து அதை முரண்பட்டு பேசினாரு சார். அது ஒரு கிசு அப்படின்ற மாதிரி அதை கடந்து போக சொல்றாரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல. திருமாவளவனுக்கு ஒரு தயக்கம் இருந்ததை நான் உணர்ந்து கொண்டேன். அதற்கு என்ன காரணம்? தன்னுடைய கட்சிக்கு செல்வாக்கு சரிந்து விடும்னு அவர் கவலைப்பட்டிருக்கலாம். இப்ப அந்த கட்சியிலிருந்து பனையூர் பாபு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வெளியேறிட்டார். அது ஒன்று கவலைப்பட்டிருக்கலாம். நம்ம ஒரு மதசார்பற்ற கூட்டணியில் திமுகவில் இருக்கும் பொழுது இந்த முடிவு எடுத்தால் சரியா வரும்னு அவர் கவலைப்பட்டிருக்கலாம். அதில் அவர் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது நானே உணர்ந்து கொண்டேன். தடுமாற்றம் எல்லாம் விலகி வன்னி அரசை தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக்கி இருப்பதன் மூலம் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு வாழ்வு கிடைத்திருப்பதாக நான் நம்புகிறேன். திமுக விசிக தோழமை கட்சிகள் இதுக்கு முன்னாடி, இப்போ அவங்க தாவிகா கிட்ட வந்து இணைஞ்ச உடனே சில விமர்சனங்கள் வந்து திமுக சைட்ல இருந்து ஆராசா அவர்கள் போட்ட பதிவு முதல் கொண்டு நிறைய விமர்சனங்கள் வந்து விசிக மேல வந்துட்டே இருக்கு. அதோட உச்சகட்டமா நேற்று குன்னம்ல வந்து மிகப்பெரிய மோதல் நடந்திருக்கு சார். இது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப வருஷமா தோழமை கட்சிகளா இருந்த விசிகாவே திமுக இந்த அளவுக்கு விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்ன? திமுக அடுத்தவருடைய இருப்பை ஒத்துக்கொள்ளாது. அது ஒரு வன்முறை கட்சி என்பதை இன்னைக்கு அவங்க நிரூபிச்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் திருப்பி தாக்க ஆரம்பித்தால் திமுக எதிர்கொள்ள முடியாது. அவர்களுக்கு இருக்கிற படைபலம் திமுகவுக்கு கிடையாது. திமுகவில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் சோர்ந்து போனவர்கள் என்பதை விட எல்லாம் காலத்தால் மூத்தவர்கள். விடுதலை சிறுத்தைகளிடம் இருப்பவர்களாம் இளைஞர்கள். இன்னைக்கு திருமாவளவனுடைய பெருந்தன்மையை நான் பாராட்டுகிறேன். இதை நான் விரும்பவில்லை. நீங்கள் அந்த இடத்திற்கு போக வேண்டாம் என்று நான் சொன்னேன். ராஜா தன்னுடைய உயரத்தை மறந்து விடுதலை சிறுத்தைகளை கொச்சைப்படுத்தினார். அற்பத்தனமான ஒரு ஆதாயத்திற்காக விடுதலை சிறுத்தைகள் விலை போறதாக ராஜா சொன்னது ஒரு பெரிய அத்துமீறல். ரொம்ப அறிவார்ந்த தளத்தில் இயங்குகிறவர். இன்னைக்கு அவருக்கு திமுகவில் சிக்கல் இருக்கு. கேட்டீங்களா? திமுகவில் அவர் ஒரு வீடியோவை வெளியிட்டதற்கு பிறகு திமுக தலைமையினுடைய நல்லெண்ணத்தை அவர் இழந்து விட்டார். அதை சரி செய்வதற்கு இந்த நடவடிக்கையில் அவர் மேற்கொண்டிருப்பார்.
ஆகவே இந்த சதி திட்டத்திற்கு பின்னால் ராஜா இருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார் திருமாவளவன். இந்த மோதல் போக்கை நான் விரும்பவில்லை என்று வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். ஆனால் திமுக தரப்பிலிருந்து இதுவரைக்கும் எந்த அறிவிப்பும் வராதது திமுக ஒரு வன்முறை கட்சி என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார். இப்ப நடக்கிற ஆளுங்கட்சியை பத்தி எதிர்க்கட்சிக்கு விமர்சிக்கிறதுக்கான உரிமை இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆனா அவங்க வந்து போடுற பதிவுகள், முதலமைச்சர் விஜயை பத்தியா இருக்கட்டும், இல்ல நடக்கக்கூடிய ஆட்சி பத்தியா இருக்கட்டும், அவங்க மு.க. ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ்லாம் ரொம்ப வந்து மரியாதை தரைக்குறைவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கன்றாவி ஆட்சி அப்படின்னு சொல்றது, குதிரை வேகத்தில் குதிரை பேரம், அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறது, மரியாதை இல்லாம தூய தமிழ்ல இல்லாம நீங்க சொல்லாதீங்க பண்ணாதீங்க அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறது. பாருங்க, தலைவர் விஜயனுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல இன்னைக்கு மக்கள் மகிழ்ந்திருக்காங்க. 717 மதுபான வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள் இருக்கிற கடைகளை மூட சொல்லிட்டார். நேற்று முன்தினம் வண்டல் மண் யார் வேண்டுமானாலும் இலவசமாக எடுத்துக்கொள்ளலான்ட்டார். பார்ட்டி ஃபண்டை வந்து முழுமையா பார்ட்டி ஃபண்டு கிடையாதுன்ட்டார். ஆகவே ஊழல் ஒழிக்கிற அந்த நடவடிக்கை, ஊழலற்ற ஆட்சி என்கிற திசையை நோக்கி நகருகிறார். ஒரு திமுக கிளை செயலாளர் குளத்தில் வண்டல் மண் எடுக்க விட மாட்டான். வண்டி வச்சு அடித்து அவனை விற்பான். இன்னைக்கு அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். இன்னும் சொல்கிறேன், மே 18 தமிழீழ தியாகிகளை கொண்டாடுகிற நாள். அந்த நாள் 4வது தமிழீழப் போரில் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அதை திமுக நினைவு கூறல, எங்கள் தலைவர் நினைவு கூர்ந்தார். கொள்கை தளத்திலும் நிர்வாக நடவடிக்கையிலும் எங்கள் தலைவர் முத்திரை பதிக்கிறார். இதை திமுகவில் சீரணித்து கொள்ள முடியாது. இந்த மாதிரி விமர்சனங்களை வைப்பார். இந்த விமர்சனங்களுக்கு பதில் விமர்சனம் வைப்பதற்கு அதிக நேரமாகாது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கண்ணியமான அரசியல் வேண்டும் என்று விரும்புகிற எங்கள் தலைவர், என்னை போன்றவர்கள் இதை பேசுங்க சம்பத்துன்னு சொன்னால் நான் பேசிடுவேன். எங்கள் தலைவர் அதை விரும்பலை. ஏன்னா இன்னும் வருகிற நாட்களில் 3வது தலைமுறைக்கு போய் சேர்ந்துடுச்சு தாவேகா. இனி திமுக 30 ஆண்டு காலம் உயிரோடு இருப்பதே கஷ்டம். தாவேகா இன்னும் 30 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் கையில் தாவேகா தான் இருக்கும். அந்த ஆத்திரத்தை அவங்க இப்படி அருவருப்பான வார்த்தைகளை கொட்டி தங்களையே அழுக்காக்கி கொள்ளுகிறார்கள் என்பதை அவர்கள் உணர மாட்டார்கள். அந்த புத்தி அவங்களுக்கு ஒரு நாள் வராது. தீ வைத்து கொளுத்தினாலும் திமுக திருந்த போவதில்லை. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து 2 நாள் பயணமா டெல்லிக்கு கிளம்பியிருக்காரு. பிரதமர், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி மற்றும் சோனியா காந்தி, ராகுல் காந்தி அவர்கள்லாம் சந்திக்க கிளம்பியிருக்காரு. இந்த பயணத்துக்கான நோக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, முதல்ல பிரதமரை சந்திக்கணும். நேற்றைக்கே சந்திச்சிட்டார். கேரள மாநிலம் நேற்று எங்களுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் அவர் சந்திச்சிட்டார். இன்னும் கேட்கணும், தமிழ்நாட்டினுடைய தேவைகள் என்ன? திமுக ஒரு மோதல் போக்கவே கடைபிடித்து வந்தது. எங்கள் தலைவர் அதுக்கு உடன்பட மாட்டார். டெல்லியினுடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவை. அந்த தேவைகளை மோடியிடம் கேட்டு பெறுவார். ஏன்னா திமுக தோற்றதில் மகிழ்ச்சி அடைகிற முதல் மனிதன் மோடி. எப்படியாவது தோக்கடிச்சிட்டாரு, அது விஜய் தோக்கடிச்சிட்டாருன்னு சொன்னால் அவர் ஆமாம் சந்தோஷப்படுவார். எங்கள் தலைவர் ராஜேந்திரமாக அந்த பேச்சுவில் வெற்றி பெற்று அவர் கேட்குறத வாங்கிட்டு வருவார். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல், சோனியா அம்மா, நாடாளுமன்றத்தில் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, தமிழகத்தை சார்ந்த துணை ஜனாதிபதி சிபிஆரை எல்லாம் சந்தித்து விட்டு சென்றார், வென்றார், வந்தார் என்ற செய்தி வரும் மாதிரி அவர்கள் நடவடிக்கை இருக்கும். ஏன்னா சிபிஐ கோர்ட்டில் ஆஜராக போன அன்னைக்கு பயங்கர கூட்டம் டெல்லியை முற்றுகையிட்டது. இன்னைக்கு டெல்லியிலும் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளைக்கு இடம்பெறுவார்கள். அப்படி ஒரு சூழலை உருவாகிட்டு வருவார். அறநிலையத்துறை அமைச்சராக ஒரு பாசுரம் தெரியாதவரை அண்ணன் ஸ்டாலின் நியமித்தார். ஒரு பாசுரம் அவருக்கு தெரியாது, எந்த சமய அறிவும் அவருக்கு கிடையாது. எதுவுமே தெரியாத ஒரு ஞான சூனியத்தை கொண்டு போய் தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறை அமைச்சராக. இவ்வளோ நாளாக கூட்டணியில் இருந்த ஒரு கட்சியை கூட்டணி போயிட்டாங்க தாவேகா கூட. காங்கிரஸ் ஒழிகன்னு அவங்க சொல்கிறத எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்களுக்கும் கூச்ச நாச்சமோ குற்ற உணர்வோ இருக்காது. அவருக்கு சினிமாவுக்கு என்ன தொடர்புன்னு கேட்கறது விஷாலினுடைய அறியாமையைத்தான் காட்டுகிறது. எதை பேசுவதற்கு முன்னாலும் தெரிந்து கொண்டு பேச வேண்டும். முதலில் உங்கள் திருமணத்தையாவது சீக்கிரம் நடத்துங்கள்.